இன்றைக்கி நம்ம ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆசீர்வாத் மாவு தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சது ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்குறோமோ அப்போ தான் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த மாதிரி அழுத்தி பிசையலாம். பார்த்திங்கன்னாவே மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு தெரிய பாருங்கள். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இது வரமாவில் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில். இப்போ தோசைக்கல் பார்த்திங்கன்னா காஞ்சிச்சு, அதில் போட்டு எடுத்துடலாம். திருப்பி போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.